beautiful, oh God, beautiful are their feet, oh I do bow, oh God, beautiful. அச்சா 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 அக்கம் பக்கம் மச்சா ஆவி இந்த பாவி கிட்ட சிக்கிச்சா. ஓ மை காட், எப்பயும் போல இன்னைக்கு லேட்டா வந்துட்டேன். நல்ல வேலைக்கு எந்த டீச்சரும் வரல. அதுக்குள்ள முதல்ல வேகமா போய் என் இடத்துல உட்கார வேண்டியதான். இந்த பிள்ளை பாவி எப்ப பார்த்தாலும் ஸ்கூலுக்கு லேட்டா வர. மிஸ் வரலன்னு தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? இரு, இங்கிலீஷ் மிஸ் வந்தோடனே உன்னை எப்படி சொல்லி கொடுக்குற மட்டும் பாரு. டாய் பொறி உருண்டை, டீச்சர்ட்ட மட்டும் என்ன சொல்லி கொடுத்தான்னு வச்சுக்கோ, ஸ்கூல் முடிஞ்சோடனே கல்ல தூக்கி மண்டையிலே போட்டுருவேன் பார்த்துக்கோ. பேசாம ஒழுங்கா இருந்துரு. ஓஹோ, கல்ல தூக்கி எங்க மண்டையில போடுவீங்களா? எங்க கையெல்லாம் பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா? வா வா, இதையும் சேர்த்து உன்னை இங்கிலீஷ் மிஸ்கிட்ட போட்டு கொடுக்குறேன். கிஷோர், சும்மா இருக்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் பாவிய வம்பிழுத்துக்கிட்டே இருக்க. ஆசிரியரப்பா உன் பேரை நான் போர்டில் எழுதி போட்டுருவேன் பார்த்துக்கோ. பேசாம அமைதியா இரு. ஏன் கிளாஸ் ஹவுஸ்ல பேசிக்கிட்டே இருக்க? அபி, நீ தானே கிளாஸோட லீடர், எழுதி போடு அந்த பொறி உருண்டை பேரை. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான். என்னை சும்மாவே இருக்க விட மாட்டேங்கிறான் பொறி உருண்டை. ஐயோ, நான் எப்படி மறந்தேன் இதை? அபி, நான் இங்கிலீஷ் நோட்டுக்கு இன்னைக்கு அட்டை போடாம வந்துட்டல. நேத்து போனோடனே படுத்தான்னு தூங்கிட்டேன். காலைல தான் ப்ரௌன் ஷீட்டே வாங்கணும் தெரியுமா? ஐயோ, நம்ம இங்கிலீஷ் டீச்சர் நோட்டுக்கு இன்னும் நீ போடாம இருக்க. நேத்து தானே உனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்தாங்க. சீக்கிரம் போடு பிள்ளை. சும்மாவே அந்த மிஸ் பேச மாட்டாங்க. உங்க கையில இருக்கிற அந்த குச்சி தான் பேசும். சீக்கிரம் போடு, இல்லைன்னா நல்லா உன அடின்னு அடிக்க போறாங்க. சரி பிள்ளாபி, நான் வேகமா அட்டை போடுறேன். மிஸ் வராங்களான்னு பார்த்துக்கிட்டே இரு. அதுக்குள்ள எப்படியாவது அட்டை போட்டு முடிச்சிடுறேன். ஐயோ, இப்பதான் இந்த ப்ரௌன் ஷீட் நமக்கு மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கும். சுருண்டு 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 வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் சும்மா இரு ப்ரௌன் ஷீட், நான் டக்குன்னு உன்னை போட்டுக்கிறேன். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நான் போட்டு முடிச்சிட்டேன்னா என் நோட்டு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் மிஸ்கிட்ட நான் அடி வாங்காம தப்பிச்சிருவேன். நீ சீக்கிரம் நல்லா பாருபில்ல, மிஸ் வராங்களா இல்லையான்னு. ஏ பவி, சீக்கிரம் போடுபில்ல, மிஸ் வர்ற மாதிரியே சத்தம் கேக்குது. சீக்கிரம் போடு. சரி பிளாவி, அவ்வளோதான், போட்டு முடிக்க போறேன். பவி வேகமா புக்குக்கு அட்டை போட்டுட்டு இருக்கப்பயே இங்கிலீஷ் மிஸ் கிளாஸ்க்குள்ள குச்சியோட வர ஆரம்பிச்சாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிட் டவுன். கொஞ்சம் கிளாஸ்க்கு லேட்டாக வந்த போதுமே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. இனிமேல் கத்தக்கூடாது, சரியா? சரி, எல்லாரும் நோட்டை சப்மிட் பண்ணியாச்சா? யார் இன்னும் நோட்டுக்கு அட்டை போடல? ஐயோ, கரெக்டாக அதைத்தான் கேட்குறாங்களே. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா நான் அட்டை போட்டு சப்மிட் பண்ணிடுவேனே நோட்டை. பூச்சி பிள்ளை பாவி, நீ நல்லா மாட்டின. பூச்சி இப்போ என்ன சொல்ல போற? டீச்சர், நாங்க எல்லாரும் நேத்தே வீட்ல அட்டை போட்டு காலையில வந்தானே நோட்டை சப்மிட் பண்ணிட்டோம். ஆனா இந்த பாவி காலையில ஸ்கூல்லுக்கு லேட்டா வந்துட்டு இங்க வந்து தான் அட்டையே போட்டா. பவி, ஸ்டாண்ட் அப். ஸ்கூலுக்கு லேட்டாக வந்ததும் இல்லாமல் இங்கே வந்து தான் ப்ரௌன் ஷீட்டே போட்டிருக்கியா நீ? எழுந்திரி. வீட்டில் நீலாம் என்ன தான் பண்ணுவ? ஒழுங்காக ஹோம்ஒர்க் செய்கிறதில்ல, ஒழுங்காக படிக்கிறதும் இல்லை, ஒழுங்காக அட்டை போட்டுட்டும் வர்றதில்ல. எழுந்திரி. டீச்சர், நேத்து எனக்கு பயங்கர ஃபீவர் டீச்சர். வீட்ல ஹாஸ்பிடல் போயிட்டு வந்து ஊசி போட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன் டீச்சர். அதனால தான் ப்ரௌன் ஷீட் போட முடியல. ஐயோ டீச்சர், நம்பாதீங்க. நேத்து இவளை நான் வீட்டுக்கிட்ட பார்த்தேன். சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருந்தா. வீட்டுக்குள்ளேயே போகல. நைட்டு 10 மணி வரைக்கும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருந்தா. போய் சொல்றா டீச்சர், நம்பாதீங்க. பவி, ஹோம்ஒர்க் செய்யலைன்னு சொல்லணும், ப்ரௌன் ஷீட் போடலைன்னு சொல்லணும். அது என்ன பழக்கம்? இப்படி போய் பேசுகிற பழக்கம்? எழுந்திரி. என்ன இந்த வயசுல இவ்வளோ போய் பேசுகிற? போய் பேசுவியா அப்படின்னு டீச்சர் பயங்கரமாக பவியை அடிக்க ஆரம்பித்தாங்க. வலி தாங்க முடியாமல் பவியும் கத்த ஆரம்பிச்சா. வா, கிளாஸ்க்கு வெளியே வந்து முட்டிக்கால் போடு, அப்போ தான் உனக்குலாம் அறிவு வரும். இன்னும் யார் அட்டை போடல? எழுந்துறீங்க, சீக்கிரம் எழுந்துறீங்க. நானா கவுண்ட் பண்ணி கண்டுபிடிச்சேன், அவ்வளோதான், பார்த்துக்கோ. டீச்சர், நாங்கள் இன்னும் நோட்டில் அட்டை போடல டீச்சர். நேற்று எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ப்ரௌன் ஷீட் வாங்கி தர மாட்டேன்ட்டாங்களா, அதனால தான் போடல டீச்சர். எனக்கும் டீச்சர் எங்கள் அம்மா வாங்கி தரல. இந்த மாதிரி சில்லி ரீசன்லாம் ஸ்கூலில் வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது, சரியா? நோட்டுக்கு அட்டை போடாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அமைதியாக உட்காந்துருக்கீங்க. நீங்கள் பாட்டு கேட்குற வரைக்கும். வாங்க, நீங்கள் சேர்ந்து பவியோட முட்டிக்கால் போடுங்க. பவி சோடா பொட்டி, இப்போ எப்படி இருக்கு ஆடி? அன்னைக்கு மட்டும் டீச்சர் என்னை எப்படி போட்டு கொடுத்த, இப்போ எப்படி இருக்கு முட்டிக்கால்? நல்லா இருக்கா? இனிமேல் டீச்சர்கிட்ட உன்னை பற்றி டெய்லி போட்டு கொடுப்பேன்.
நீ முட்டிக்கால் போட்டு பாவமா மூஞ்சி வச்சுக்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. இந்த கிஷோர் கிட்ட வச்சுக்கிட்ட இதுதான் உனக்கு நிலைமை, சரியா? யார் அது கிளாஸ்ல முணுமுணு பேசிக்கிட்டே இருக்கிறது? ஓ கிஷோர், நீ தான் உட்காந்து பேசிட்டு இருக்கியா? எழுந்திரி, வா வா வா. வர வர உனக்கு பேச்சு அதிகமா போயிடுச்சு. வந்து நீ சேர்ந்து கூட முட்டிக்கால் போடு. டீச்சர், நான் பேசவே இல்லை டீச்சர். நான் எதுவுமே பேசல, என்னை விட்டுருங்க. டீச்சர், அவன் பேசுனா என்ன தெரியுமா சொல்றான்? நான் முட்டிக்கால் போட்டிருக்கத பார்த்தா அவனுக்கு சிரிப்பா வருதா டீச்சர், அவன் சொன்னான். அப்படியா கிஷோர்? பவி முட்டிக்கால் போட்டுறத பார்த்தா அவனுக்கு சிரிப்பா இருக்கா? வா, இப்போ எல்லாரும் உன்னை கிளாஸே பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு டீச்சர் 4 பேர்த்தையும் கிளாஸ்க்கு வெளியே முட்டிக்கால் போட வச்சாங்க. 4 பேரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே வெளியே முட்டிக்கால் போட்டிருந்தாங்க. கிஷோரி, இப்ப எப்படி இருக்கு உனக்கு முட்டி? நல்லா வலிக்குதா? எப்படிலாம் என்ன பார்த்து சிரிச்ச? மிஸ்கிட்ட என்னைவா போட்டு கொடுத்த? என்ன பவி, வாங்கியிருக்கிறது பனிஷ்மெண்ட்டு, இப்போ கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? சும்மா இருக்க முடியலையா? அந்த ஸ்கூல் பேக் எடுத்து தலைமையில வச்சுக்கோ. அடுத்து பேசுன எல்லா புக்கையும் தூக்கி தலையில் வைக்க சொல்லிடுவேன். டீச்சர் வேணாம் டீச்சர், தலை வலிக்கும் டீச்சர். டீச்சர் சாரி டீச்சர், தலையில் வைக்காதீங்க. ஐயோ வெயிட்டாக இருக்கே ஸ்கூல் பேக் வேற. அப்பா, நல்ல வேலைக்கு ஸ்கூல் பெல்ல அடைச்சிட்டாங்க. தப்புச்சோண்டா. அப்பா, இந்த இங்கிலீஷ் மிஸ் வந்ததும் போதும் முட்டியே வலிக்குதுப்பா. என்ன 4 பேரும் பெல் அடிச்சோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. எழுந்திரிங்க 4 பேரும் பிரின்சிபல் ரூமுக்கு போங்க. இன்னும் உங்களுக்கு டெய்லி நான் அப்படியே சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல, எழுந்திரிங்க. மிஸ் ப்ளீஸ் மிஸ், நாளைக்கு கட்டாயம் நாங்கள் ப்ரௌன் ஷீட் போட்டு வந்துடுவோம். இந்த ஒரு வாட்டி மட்டும் எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்க மிஸ், ப்ளீஸ் மிஸ் அப்படின்னு குழந்தைங்க எல்லாரும் அந்த கோவக்கார இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட கெஞ்ச ஆரம்பித்தாங்க. சரி பிரின்சிபல் கிளாஸ் ரூமுக்குலாம் ஒன்றும் போக வேணாம். ஆனால் அதுக்கு பதிலாக நான் வேறு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், அசைன்மெண்ட் கொடுப்பேன். அதையும் எழுதிட்டு வந்துடுங்க. நான் நோட்டுக்கு ப்ரௌன் ஷீட்டும் போட்டு வந்திருக்கணும், அசைன்மெண்ட்டும் கரெக்டாக வந்து நாளைக்கு என் டேபிளில் சப்மிட் பண்ணியிருக்கணும். அப்போ நான் தான் உங்களை எக்ஸ்கியூஸ் பண்ணுவேன். சரி மிஸ், நாளைக்கு கட்டாயமா அசைன்மெண்ட் எழுதிட்டு வந்துடுறோம். நோட்டையும் பத்திரமா அடிக்கிடுவோம். இப்போ மட்டும் எங்களை விட்டுருங்க மிஸ். தேங்க்யூ மிஸ். ஃபஸ்ட்டு லெசன் எஸ்ஸே இருக்குல்ல, அதை எல்லாரும் 50 டைம்ஸ் எழுதிட்டு வந்திருக்கணும். எழுதாமல் மட்டும் வந்தீங்க அவ்வளோதான், பார்த்துக்கோ. நாளைக்கு பிரின்சிபல் கிளாஸ் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போவேன். என்னது, அவ்வளோ பெரிய எஸ்ஐயை 50 டைம்ஸ் எழுதணுமா? மிஸ் கொஞ்சம் குறைங்க மிஸ், எழுத முடியாது மிஸ், கையெல்லாம் வலிக்கும். எப்பா, இந்த இங்கிலீஷ் டீச்சருக்கு மட்டும் கொஞ்சம் கூட இறக்க மனசே இருக்க மாட்டேங்குது. எதை கொடுத்தாலும் ஹெவியாகவே பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஒருவேளை நாளைக்குன்னு அசைன்மெண்ட்டை எழுதிட்டு வராட்டா 100 டைம்ஸ் கொடுத்துருவாங்களோ? எம்மாடியோ, இன்னைக்கு விடிய உட்காந்து எழுதிட வேண்டிதான். குழந்தைங்க எல்லாரும் நாளைக்கு எப்படி 50 டைம்ஸ் எஸ்ஸே எழுதிட்டு வர போகிறோம்னு ரொம்ப கவலையிலே இருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் வீட்டுக்கு போகலாம். கிளம்புங்க.